ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமாவே எழுந்திருச்சு 5 மணிக்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் மாலையெல்லாம் போட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே தான் மாலை போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியான். நான் வந்து இன்னைக்கு என்ன எனக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போய் வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது. வயலுக்கெல்லாம் போயிட்டு எங்கள் ஊரில் இன்றைக்கி அன்னதானம் நடக்குது. பாத யாத்திரை கிளம்புறவங்களுக்கு அன்னதானம் போடுவாங்க. அதாவது முருகன் சாமி எல்லாருக்குமே அன்னதானம் போடுவாங்க. அங்கே வந்து அன்னதானம் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் வயலுக்கு போயிட்டு தான் அப்புறம் கோவிலுக்கு போவேன். அந்த விளாக் தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அப்படியே அக்கா வீட்டுக்கெலாம் போயிட்டு புது நைட்டிலாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வரணும். ஓகே, இப்போ தம்பிக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் என்னோட வேலையை பார்க்கலாம். முருகா, கிளம்பிட்டீங்களா? என்ன சிவானி இப்படி உட்காந்துருக்க? குளிருதா? ஓகே, சரி கிளம்பலாம். தம்பிக்கு வந்து இப்போ சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், சாம்பாரும் மீன் மேக்கரும். கிளறி வைக்கிறேன் வேணான்ட்டியான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு. ஓகே, இப்போ வந்து தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். நானும் பாப்பாவும் இப்போ வயலுக்கு கிளம்பிட்டோம். ரெடியாக கிளம்பிட்டோம். நேராக இப்போ வயலுக்கு தான் போகணும். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வடை டீ எல்லாம் வாங்கிட்டு போகணும். ஏன்னா அங்கே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வயலில். அதனால வடையும் டீயும் வாங்கிட்டு போகணும். நானும் பாப்பாவும் கிளம்பியாச்சு. 2 நைட்டி எடுத்து வச்சிருக்கேன், புது நைட்டி. நான் மாலை போடும்போது எப்பவுமே புது நைட்டி தான் 2 நைட்டி யூஸ் பண்ணுவேன். மாற்றி மாற்றி பழைய நைட்டி யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக 2 புது நைட்டி இருக்குது. என்னோட மிஷின் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, தைக்க முடியாது. அதனால அக்கா மிஷினில் போய் தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டி எடுத்து வச்சிருக்கேன். போகும்போது நம்ம வடையும் டீயும் வாங்கிட்டு போகலாம். ஓகேவா? ஓகே, இப்போ கிளம்பலாம். சிவானி கிளம்பியா? போலாமா? போலாம். முருகா வாங்க, முருகா போலாம். வடை வாங்கிட்டு சொல்லு. வடை வாங்கிட்டு வடையும் டீ வாங்கிட்டு வருவோம். ஆனால் அதிலே கப்பு வச்சுருங்க. ஆறாதுல கவரில் கொண்டு வயலுக்கு வந்துட்டோம். வடையெல்லாம் வாங்கியாச்சு. டீ, வடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்கட் வாங்கி. வா பாப்பா, ஏன் கத்திட்டு இருக்க? எதுக்கு சிவானி கொய்யாக்காய் எடுத்துட்டு இருந்த? அங்கே உட்காந்து சாப்பிடவா? அதான் அம்மா வடை வாங்கியிருக்கல, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொய்யாக்காய் சாப்பிட்றியா? சரி, ஓகே. நடம்மா, நீ வீமா. டீ ஆறிடுமா? சூடாலன்னா அப்புறம் எப்படி குடிப்பாங்க? பார்த்து. 8 வடை வாங்கியிருக்கேங்க்கா. 8 வடை. என்ன? சரி 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 சரி, பார்த்து நட. வழுக்குதா? சரி, வா வா. யாருக்கு இதுக்கா? இதுதான் நமக்கு தின்னு போடணும். ஆமா, ஏமாக அதெல்லாம் எதையும் தாங்கும். கோயிலுக்கா? ம், இன்னைக்கு என்ன வேலைன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம்
கேப்பாக இருந்துச்சு. அதில் மட்டும் பிடிங்கி நட்டுட்ருக்காங்க. நெருக்க இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து நட்டுட்ருக்காங்க. நமக்கு ஒரு வேலை இல்லை. அவங்க 5 பேர் அங்கே பார்த்துட்ருக்காங்க. நம்ம அப்படியே கோவிலுக்கு போவோம். கோவிலில் போய் அன்னதானம் நடக்கிறதுக்கு வேலையெல்லாம் நடக்கும். அங்கே போய் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். சிவானி பார்த்து போ. சிவானியோட பெரிய காமெடியாக இருக்குது. போகிறதுக்குள்ள உயிரை கையப்பிடின்னு. இது நடந்தனா அழுக்காதா? டக்குன்னு போ. இங்கிட்டு நேரம் போச்சுன்னா என்ன சைடாக போகிற? ஸ்ட்ரைட்டாகவே போ. கோயிலுக்கு போகிறோம் நாங்கள். அதனால் நான் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அவங்க அப்படியே வயலில் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஏமா கோவமா இருக்கா? ஏண்டி தங்கம்? ஏன் புளியங்க வேணுமா? வேணாமா? சிவா கிளம்பு. அது மட்டும் வேணுமா? அப்போ கோவமா இருந்தா வா அப்படிங்க தரே. வா வா. பெரியம்மா வயலில் இருக்கு போல. ஆமாம், ராதா பெரியம்மா அங்கே இருந்துச்சுல வயலில். பெரிய பெரிய புளியங்காய் தான் இருக்குது சிவானி. பரவாயில்லையா சிவானி? ம், பல்லு பூச போது உனக்கு. இன்னும் கொஞ்சம் வேணும். கேமரா வந்து கையை எடுத்து நிறைய இருக்குது. இவ்வளவு வேணாமா? உண்டு. கேட்குது சொல்லு. வாட கவனிக்கிறா. ஏங்க நீ துணி எடுக்குது? அவன் ஆல்ரெடி இருக்கான். நல்லா சீத்தா பார்த்து. ஏன்னா எங்கிட்டு கிடக்கு தெரியல. மூச்சு தெரியல. தெரியல. இப்போதான் நான் ஊர்ல இருந்து வந்தேன். கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வரும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock இந்த மாதிரி இருந்தது. கோவிலேருந்து ஒரு 3:30 இந்த மாதிரி கிளம்பிட்டு
ஸ்ட்ரைட்டாக அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நைட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன், புது நைட்டி. அதாவது மாலை போகிற டைம் வந்து நம்ம வந்து புது நைட்டி தான் நான் எப்பயுமே போடுவேன். 2 நைட்டி 3 நைட்டி அந்த மாதிரி வாங்கி மாற்றி மாற்றி போட்டுப்பேன். பழைய நைட்டி யூஸ் பண்ண மாட்டேன். அதனால 2 நைட்டி வாங்கியிருந்தேன். என்னோட மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், தைக்க முடியாது. அதனால அங்கே எடுத்துகிட்டு போய் தச்சு ரெடியாக கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த 2 நைட்டியும் தான், ஒரு கிரீன் கலர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர். இந்த 2 நைட்டி தான் மாலை போடுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு டே ரொம்ப சூப்பரா போச்சு. அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட தம்பிங்க கிட்ட எல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு, மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கூட உட்காந்து பேசினதுலாம். நெக்ஸ்ட் என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுறது தான். ஈவினிங் சாமி கும்பிடணும். மாலை போட்டால் மார்னிங் ஈவினிங் 2 டைமே சாமி கும்பிடுவேன். அதனால இப்போ ஈவினிங் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து டிஃபன் ரெடி பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ காலையிலே 4 மணிக்கு எழுந்துச்சுனால ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் இல்லாதனால. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே நாங்க சாப்பிட்டு தூங்க போறோம். மார்னிங் மட்டும் விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். காலையில மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு மதியமும் நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு நேரம் தான் நம்மளால விரதம் இருக்க முடியும், ஃபுல்லா இருக்க முடியாது. அதுவே கஷ்டம்தான், எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா காலைல கொஞ்சம் சாப்பிடாம இருந்துடலாம் மார்னிங் டைம். நைட்ல வந்து சாப்பிடாம இருக்க முடியாது, தூக்கம் வராது நைட்டு சாப்பிடாம இருந்தோம்னா. காலையில தான் நம்ம வந்து சாப்பிடாம இருந்துடலாம். இருந்துட்டு ஒரு 12 மணி 1 மணி கூட விரதம் விட்டோம்னா கரெக்டா இருக்கும். என்னம்மா இந்த வரப்பா சிவாங்க வந்து கோவமா இருக்கு. அது வந்து வெங்காய சட்னியில தக்காளி சட்னி கேட்டுச்சு. நான் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தேங்காய் சட்னி சாப்பிட்டு பாப்பான்னு சொன்னேன். அதனால கோவம் மேடமுக்கு. ஓகே, தோசைலாம் சுட்டுட்டு சாப்பிட்டு தூங்க போறோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.